நான் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு நாள் கூட விடாமல். அதே நேரத்தில் உங்கள் கிளாஸ் டாப்பர் ஜஸ்ட் எக்ஸாமுக்கு 1 டேக்கு மட்டும் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரப்போ நீங்கள் அந்த டாப்பரை விட கம்மியாக தான் மார்க் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் கூட படிக்கிறது ஸ்டாப்பே பண்ணல, ஒரு நாள் கூட விடாமல் படிச்சிருக்கீங்க, பர்ஃபெக்டான நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, அண்ட் உங்கள் என்டர்டைன்மெண்ட் டைம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் குட் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்றக்காக. அதே நேரத்தில் அந்த டாப்பர் பிளே கிரவுண்டில் சும்மா கிரிக்கெட் விளையாண்டோ இல்லை வீடியோ கேம் விளையாண்டோ அசால்ட்டாக மார்க் எடுத்திருப்பார். ஸோ இவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி படித்தோம், ஏன் நம்மளால் குட் ஸ்கோர் வாங்க முடியல? விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் என்ன ஆச்சு? வாங்க டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் அக்ரம். இந்த வீடியோவில் ஒரு 5 சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமா உங்களால் 2 மடங்கு இல்லை 3 மடங்கு இல்லை 4 மடங்கு இல்லை 5 மடங்கு இல்லை 10 மடங்கு உங்களால் பெட்டராகவும் ப்ரொடக்டிவாக மாற முடியும். ஸோ டக்குனு ஒரு பேப்பரையும் பெண்ணை எடுத்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதும் அதை செவத்துலையும் ஒட்டி வச்சிருங்க. Trust me bro, this will save your life. சயின்டிஃபிக் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோனு, டிவி, ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, ஃபேமிலி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். செகண்டு, என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தீர்மானிங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்க போகிறீங்க, அண்ட் அந்த சப்ஜெக்டில் எத்தனை கேள்விகள் இருக்கும், அண்ட் இதெல்லாம் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். தேர்டு, படிக்கும்போது ஒயிட் நாய்ஸ் லிசன் பண்ணிட்டே படிக்கலாம். இது உங்களுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர விடாமல் தடுக்கும். அப்புறம் நீங்கள் படிக்கும்போது உங்கள் சரௌண்டிங்ஸ் எல்லாம் பின் ட்ராப்ஸ் சைலண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் காம்ப்ளெக்ஸான சம்ஸ் அண்ட் லெசன்ஸ் படிக்கும்போது. ஃபோர்த்து, படிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன். ஸோ எப்போ நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சமாக இருக்கோ, ப்ளஸ் நம்மளோட எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கோ, அதுதான் சிறந்த நேரம் படிக்கிறதுக்கு. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலைல நீங்கள் எந்திரிச்சு படிங்க. அது சாத்தியம் இல்லை அப்படின்னா மதியானம் தூங்கிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் எந்திரிச்சு படிக்கணும். ஸோ அப்போ லெஸ் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் நம்மளோட எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். ஃபிஃப்த்து, நான் முன்னாடி சொன்ன 4த்தையும் செஞ்சுட்டு உட்காந்துட்டீங்களா, இப்போ உங்களோட காட் மோட ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே, அந்த 5 சயின்டிஃபிக் டெக்னிக் என்ன அப்படின்றது பார்ப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலைல சீக்கிரம் எழுந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த முழு சாப்டரையும் நீங்கள் அன்னைக்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் முடிச்சிருக்க மாட்டீங்க. 30 நிமிஷத்துலேயே இன்ட்ரெஸ்ட் போகி ஏதாச்சும் ஒன்று டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருப்பீங்க. ஸோ ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலுமே அன்றைக்கி நாளில் நம்ம கேட்கும்போது அந்த சாப்டரில் எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. இதுக்கு என்னதான் சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன். நம்ம எல்லாருமே முழு சாப்டரையும் ஒரே ஷார்ட்டில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்குறோம். வெல், இது சில பேரால் பண்ண முடியும், இட்ஸ் பாசிபிள். பட் பல பேரால் பண்ண முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ஏன் அப்படின்னா ஒரே சாப்டரை உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து படிக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம மூளை இருக்குங்களா, நம்ம மூளை பெரிய இன்ஃபர்மேஷனுக்கு பதிலாக ஸ்மால் சைஸ்டு இந்த பைட் சைஸ்டு மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது மூளை ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட அந்த முழு சாப்டர் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதில் எதுலாம் முக்கியமான திங்ஸோ அதில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு சாப்டர்லேயே மல்டிபிள் பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் படிங்க. ஒரு பாட்டு முடிஞ்சோடனே இன்னொரு பாட்டு போகும்போது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டு முடிஞ்சோடனே இன்னொரு பாட்டு போகும்போது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த பிரேக் ஒரு 30 to 1 minute கூட இருக்கலாம். அவ்வளோ ஸ்மால் பிரேக் போதும். இந்த பிரேக்கில் நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி எதாவது செய்யலாம். இல்லை நான் பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணிப்போல அதை கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்மால் பிரேக் எடுத்து ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ்டு லெசன்ஸ் நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு செலுத்தும் போது இன்னும் எஃபெக்டிவாக அது ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடும். செகண்டு, டெட்லைன்ஸ். இது ஆக்சுவலி பார்க்கின்சன்ஸ் லாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ் டீச்சர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட்டோட டெட்லைன் 7 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை முடிச்சு சப்மிட் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்கு உண்மையிலேயே 7 முழு நாட்கள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இதே ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுங்க. 7 நாட்கள் அப்படி இல்லாமல் 7 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு தெரியும், உங்கள் மூளை சீக்கிரமாக செயல்பட்டு 7 மணி நேரத்தில் கூட அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிடலாம். பட் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நீங்கள் என்ன உங்கள் பிரெயின் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் 7 நாள் சொன்னால் 7 நாட்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட் கொடுக்கும். அது 7 மணி நேரம் சொன்னீங்கன்னா 7 மணி நேரம் தான் அப்படின்றது அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட மூளையோட ஃபங்க்ஷன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா, நம்ம எல்லாரும் ஒரு மொக்க படம் பார்த்துருக்கோம், ரைட்டா?
இப்போ இந்த மொக்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா படம்னாலே பார்த்தா 2 மணி நேரம் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல்லாம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து வச்சிருப்பாங்க ஜவ்வா வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து வச்சிருப்பாங்க 2 மணி நேரம் வரணும் அப்படின்றக்காக. பட் ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதையை நம்மளால 5 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்தா டைம் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தா அது ஜவ்வா வந்து இழுத்துரும். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 மணி நேரம் படிக்கக்கூடிய லெசன் இப்போ 5 நிமிஷத்துல டெட்லைன் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ரியாலிட்டிக்காக வைக்கணுங்க. தேர்டு, ஃபோக்கஸ் ஸ்ப்ரிண்ட்ஸ். பேசிக்கலி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஸ்ப்ரிண்ட்ஸ்னா ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணிட்டு இந்த டைமருக்குள்ளே நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ இல்லை அட்டென்ஷனோ இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட முழு ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசாட்சியோட நம்ம செய்வோம். அது பேர் தான் ஃபோக்கஸ் ஸ்ப்ரிண்ட்ஸ். படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக் வேணும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு போமோதோரோ இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா 25 நிமிஷம் வந்து கண்டினியூஸாக வந்து டைமர் மாதிரி செட் பண்ணிட்டு படிப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 5 நிமிஷம் வந்து பிரேக் எடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி சைக்கிள் கண்டினியூ ஆகும். ஆனால் பர்சனலி இந்த டெக்னிக் நல்லா இருக்கும் கொஞ்சம். ஸோ அதனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா 50 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுக்க பதிலாக 10 நிமிஷம் எடுப்பேன். ஆனால் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் அல்ட்ரா ஆடியன்ஸ் ஸ்ப்ரிண்ட்ஸ். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா 90 நிமிஷம் வந்து படிச்சுட்டு 20 நிமிஷம் வந்து பிரேக் எடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். இது வந்து இன்னொரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இந்த அல்ட்ரா ஆடியன்ஸ் ஸ்ப்ரிண்ட்ஸ் இருக்குல்ல இது வந்து நம்மளோட ஹியூமன் பாடி கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா நேச்சுரல் ஹியூமன் பாடியோட சைக்கிளோட ஒத்து போகுது. அல்ட்ராடியன் ரிதம்னு சொல்லுவோம். லைக் பயாலாஜிக்கல் திங்ஸ் லைக் நம்மளுடைய டைஜஷன், பிளிங்கிங் ஆஃப் அவர் ஐஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் பீட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பிடும். ஸோ நம்ம நேச்சுரல் பாடியோட சைக்கிளோட நம்ம படிக்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக நம்ம படிப்போம். ஃபோர்த்து, இன்டர்லிவிங் எஃபெக்ட்ஸ். அப்படின்னா என்னதுன்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் வந்து நம்ம கான்டெக்ட் ஸ்விட்சிங் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மைண்ட் செட் வந்து ஒரு நிலையில் இருக்கும் நீங்கள் எழுதும் போது, அதே வேற ஒரு நிலையில் இருக்கும் நீங்கள் வாசிக்கும் போது, அதே வேற ஒரு நிலையில் இருக்கும் நீங்கள் வந்து மேக்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சம் போடும்போது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஹேபிட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கேல்குலஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 1 hour ஆகும். அதை முடிச்சுட்டு வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல வந்து ஒரு எஸ்ஸே எதுன்னு ஆசைப்படும் போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மைண்ட் செட்டோட சப்ஜெக்ட். ஜஸ்ட் நம்ம மைண்ட் செட் ஸ்விட்ச் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 10 minutes வந்து 15 minutes எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஒரு பெட்டர் ஐடியா சொல்கிறேன். சிமிலரான குரூப் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம லிங்க் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு காம்ப்ளெக்ஸான மேக்ஸ் சம் போட்டுட்டு அப்புறம் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஒரு எஸ்ஸே எழுதிட்டு அப்புறம் சில சயின்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி மாதிரி எழுதிட்டு இப்படி வந்து மாற்றி நம்மளோட ஹேபிட்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த 2 சப்ஜெக்டில் இருக்க ப்ராசஸ் வந்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்ட்ரி இதில் இருக்க எஸ்ஸஸ் வந்து எழுதுங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து 2 சப்ஜெக்டோடைய ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே ஃப்ளோவில் வருது. இன்னும் 2 சப்ஜெக்டோட ஹேபிட்ஸ் அப்படியே ஃப்ளோவில் வந்துடும். இப்படி இருக்கனால நம்மளோட டைம் வந்து மோர் வந்து கன்சியூம் ஆகாது. ஃபிஃப்த், ரீகலெக்ட், டோன்ட் ரிவைஸ். நம்ம வந்து ஒரு இதை ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சாலே இல்லை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சாலே நீங்கள் எல்லோரும் என்ன செய்றீங்க அப்படின்னா நம்ம புதுசாக ஃபஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய முட்டாள்தனம். அப்படி பண்ணாதீங்க. மாறாக நீங்கள் ஒரு என்னென்ன படிச்சிங்களோ அந்த பேப்பர், அந்த ஒரிஜினல் கண்டென்ட் பேப்பர் இருக்குல்ல அதை ஒரு வாட்டி கிளான்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு ஃப்ரெஷ் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் என்னென்ன ஞாபகம் வருதோ அந்த கண்டென்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் என்னென்ன ஞாபகம் வருதோ அதை அப்படியே வந்து எழுதுங்க. மறந்துட்டிங்களா, கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. எது ஞாபகம் வருதோ அதை மட்டும் எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் பேப்பரில் எழுத இந்த கண்டென்ட்டும் ஒரிஜினல் பேப்பரில் இருக்க கண்டென்ட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லாமே எழுதிருக்கீங்களா இல்லை விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும், விட்டுருப்பீங்க சிலது. அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள். இப்படி நோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஹோல் போர்ஷனில் எதில் வந்து நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். எதெல்லாம் பார்த்தா வீக்காக இருக்கீங்களோ, எதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் வருதோ, எதெல்லாம் விட்டுருக்கீங்களோ அந்த பாட்டு மட்டும் தான் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நான் அடிக்கடி மறந்து போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பாட்டை மட்டும் திரும்ப வந்து படிச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெஷ் பேப்பர் எடுத்து எல்லா கண்டென்ட்டையும் எழுதி பாருங்க. அண்டில் அந்த ஒரிஜினல் கண்டென்ட்டும் உங்களோட கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ சாதிச்சிட்டீங்க. நம்ம பிரெயின் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோம். எப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது திரும்ப ஒரே டெக்ஸ்ட் வந்து பண்ணால் நம்ம படிக்கும்போது நம்ம பிரெயின் ஞாபகம் வச்சுக்காது. ஓகே, நல்லா எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படின்னா இதான் டெக்னிக்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு வரும் நம்புறேன். ஸோ இந்த கண்டென்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பண்ணால் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, see you.